சிலை இவன் கிட்ட தான் பாட்டி இருந்துச்சு. வெளிநாட்டுக்காரனுக்கு சிலையை வைக்க பார்த்தான். இப்படியே சிலையை மீட்டு கொண்டு வந்துட்டான். அட பாவி, தெய்வமா கும்பிடுற சாமி சிலைய கடத்த பார்த்திருக்கிற. நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? இந்த சாமி தான் உனக்கு நல்ல தண்டனையா கொடுக்கணும். உன்னை யார் இந்த சிலையை கடத்த சொன்னது? அவனே, அவன் மிரட்டலுக்கு பயந்து உண்மையை சொன்னான். நாம சத்தம்டா. வாயை திறந்து சொல்லு. இல்ல, யார் சொல்லியும் தெரியல சார். நானா தான் திருடினேன். சார், நான் சிலையை திருடி விக்கிறவன். இந்த ஊர்ல கும்பாபிஷேகம் நடக்காம இந்த கோவில் ரொம்ப நாளா பூட்டிருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த கோயில்ல வந்து சிலையை திருடிட்டு போனேன். சத்தியமா இதுல யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் மட்டும் தான் திருடினேன். அட பாவி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா சாமி சிலையை திருடுவ? அன்னைக்கு நான் வந்து உன்கிட்ட விசாரிச்சப்போ அப்பாவி மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்ன. லாக்அப்ல வச்சு லாடம் கட்டினா தான் நீ எல்லாம் அடங்குவ. பிரதர், நீங்க கோவில் வேலையை பாருங்க. நான் இவனை ஸ்டேஷன் கூட்டு போய் கவனிச்சுக்கிறேன். நடரா. சித்தப்பா, நல்ல வேலை அவன் நம்மளை காட்டி கொடுக்கல, தப்பிச்சோம். ஆமாண்டா மவனே, ஏதோ ஜெயில பழகின தோஷத்துக்கு காட்டி கொடுக்காம போயிட்டான். கிழவி செத்துடுவா, அத சந்தோஷமா பாத்துட்டு போலான்னு வந்தா இப்ப பந்த காலம் நடுறதான் பாக்கணும் போல இருக்கே. இதுக்கு பேசாம வீட்லயே இருந்திருக்கலாம். இப்பதாம எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க குழியில இறங்க போறத பார்த்து எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. பரவாயில்ல விடுங்க. சில ஜென்மங்க என்னையும் என் மருமகளையும் பழி வாங்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சல்லி வேலையெல்லாம் பண்றாங்க. அதுக்கு கடவுளா பார்த்து அவங்களுக்கு கூலி கொடுப்பாரு. காட்டிட்டால ஆத்தா, அவன் யாரு என்னன்னு அவங்க மூஞ்சில எல்லாம் நல்லா கரிய பூசிட்டா. அது போதும் எனக்கு. தம்பி, உங்க கையாலேயே அம்மன் சிலைய கற்ப கிரகத்துல கொண்டு போய் வைங்க. இல்லைங்க, பாட்டியே வைக்கட்டும். அதான் சரியா இருக்கும். எனக்கும் அதுலதான் சந்தோஷம். பாட்டி, நீங்களே வந்து வைங்க. வாயா, நீ வாயா. வாங்க போலாம். வாங்கய்யா.